11 வாரம் ஆயிருந்தது. கொக்கோ வந்து இப்போதான் வந்து 8 வார குழந்தை. அதனால தான் ஒரு வேளை இன்னும் அதுக்கு ரொம்ப தெரியலையானும் தெரியல. காய்ச்சலா? ஐயோ, பார்ப்போம் டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். நீ ஹாப்பி, என்னடா உனக்கு காய்ச்சலா? நீ வா பார்ப்போம். காய்ச்சல் மாதிரி தெரியலையா அம்மாவுக்கு? டாக்டர் போய் பாருங்க. ஏய், பாருங்க பாருங்க டாக்டர் சீக்கிரம் பாருங்க. ஆ, இன்னைக்கு வந்து கொஞ்சம் பீன்ஸ் தான் இருக்கு. போன வருஷம் வந்து பீன்ஸ் எல்லாம் வந்து அழகா நிறைய பூ வந்தது. ஆனால் காய் பிடிக்கிறப்போ வந்து நல்ல வெயில், அதனால வந்து பெருசாக காய்க்கவே இல்லை, கொஞ்சம் தான் காய்ச்சுது. இந்த வாட்டி வந்து நிறைய காய்ச்சிருக்கு. ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ரோமா தக்காளியில் வந்து நிறைய காய் பிடிச்சிருக்கு, நல்ல நீளமாக இருக்குது. அந்த சாதாரண தக்காளியில் வந்து ஒன்று மட்டும் இன்னும் கலர் வரப்போகுது, இன்னும் 2 நாளில் நம்ம பறிக்கலாம். அப்புறமா செரி தக்காளியில் வந்து இன்னும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே சாலட்லலாம் போட்டு சாப்பிட்றாங்க. நான் வந்து சும்மா நம்ம சமையலுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது வதக்கிட்டு அரைப்போம்ல, அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விடலாமான்னு தெரில. மீதியெல்லாம் நல்லா பழுத்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து காயாகவே இருக்குது. அதை கொத்தா பறித்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் ஒரு பேட்ச் இங்கே காய்ச்சிருக்கு. ஐயோ, கலப்புல பறிக்கிறப்போ இது வந்துச்சு.